சார் லொகேஷன் வந்துட்டேன் சார். நான் அந்த தண்ணி டேங்க் பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன்ப்பா. அந்த புளித்தோல் டி-ஷர்ட் நீங்க தானா? ஆமா சார். அட நம்ம ஆளோட அப்பா இவர்கிட்ட பேச்ச போட்டு இன்னைக்கு பொண்ணு கேட்ட வேண்டியதான் சார். அங்கே இருங்க, நானே வரேன். அங்கிள் தம்பி இந்த ஓடிபி. அட ஓடிபிலாம் இருக்கு அங்கிள், இருங்க. தம்பி சீக்கிரம் போப்பா, டாக்டர் போயிட போறாரு. ஏன் அங்கிள் உடம்பு சரியில்லையா? ஃபுட் பாய்சன் பா. அங்கிள் வயசான காலத்துல வெள்ளை சாப்பாடுலாம் ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுல பொண்ணு கையால சாப்பிடுங்க அங்கிள். ஹேய், எனக்கு பொண்ணு இருக்கு, உனக்கு எப்படி தெரியும்? அது பொண்ணு பெற்றவங்க மூஞ்சிலாம் ஒரு ஒளி தெரியும் அங்கிள். அவங்க மூஞ்சில ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு. நீ வேற ஏன்பா வயிற்றுச்சல கிளப்புற? நானே என் பொண்ணு இப்படி பண்றான்னு தான் ஆஸ்பத்திரிக்கே போறேன். புரியலையே அங்கிள், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, ஃபியூச்சர்ல உதவும். தம்பி போன வாரம் இப்படித்தான் என் பொண்டாட்டி காது ஊத்துன்னு ஊருக்கு போயிட்டா. ஒரு கேவலமான யூடியூப் சேனலை பார்த்து கன்றாவியா ஒண்ணு சமைச்சு கொடுத்தா. அதை சாப்பிட்டதுல இருந்து மேலையும் போது கீழையும் போகுதுப்பா. அவங்க பொண்ணு நல்லா சமைப்பாளே அங்கிள். என்னதே? இல்ல அங்கிள், பொண்ணுனாலே நல்லா சமைப்பாங்களே அப்படி சொன்னேன். என் பொண்ணு அப்படி இல்லப்பா தம்பி, அவ பொண்ணே கிடையாது. நேத்து ராத்திரி இப்படித்தான் நியூஸ் சேனல்ல போடுமா நாட்டு நடப்பு என்னன்னு பாப்போங்கிற. நாட்டு நடப்பை பார்த்து என்னத்த புடுங்க போறேன்னு கேக்குறாப்பா. ஒரு பெத்தா படம் பார்த்து பேசுற பேச்சா தம்பி இது? அதுக்காக எங்களுக்கு கஷ்டமா இருக்கு தம்பி. இதெல்லாம் என்ன கஷ்டம்? போன மாசம் ஃபேஷன் டிசைனர் ஆக போறேன்னா சரின்னு கிளாஸ்ல கொண்டு போய் சேர்த்துட்டு கடனோட நான் வாங்கி 40,000 ரூபாய்க்கு மிஷினை வாங்கிட்டு வந்து வீட்டுல போட்டேன். இந்த வாரம் உட்காந்து தைக்கிறதுக்கு முதுகு வலிக்குது, எனக்கு நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக போறேன், 1,50,000 ரூபாய்க்கு மேக்கப் கிட் வாங்கி கொடுங்க கேக்குறா தம்பி. 1,50,000 ரூபாய்க்கு ஒரு சித்தால எப்படி தம்பி மேக்கப் கிட் வாங்க முடியும்? எது சித்தாளா? அப்ப நீங்க